வாழ்வின் ஒவ்வொரு படிகளிலேயும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல, இருப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு நிலைகளில் நம்மை முன்னேற்றி செல்லுகிறார். இதனுடைய செய்தி என்னவென்றால், God is interested in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், God created us. அவர் நம்ம உருவாக்கினார். எனவே அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனவே தான் அடிக்க அவர் சொல்லுகிறார், நீங்களே என் சம்பத்து, நீங்களே என் சொத்தா இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, நீங்களும் நான் ஒருவேளை இந்த உலகத்திலே நம்முடைய மதிப்பு உலகத்துக்கு தெரியாது. பட் காட் நோஸ் யுவர் வேல்யூஸ். காரணம் என்னவென்றால், God created, not only created, is interested in your life. உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலேயும், கருவிலிருந்து கல்லறை வரை வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களோடு கூட கடந்து வருகிற கர்த்தர். அவர் மாறாதவர். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல, எத்தனையோ நேரங்களிலே நாம் மறந்தோம், மறுதளித்தோம், பின்வாங்கி போனோம். ஆனால் அழைத்தவர் ஒரு நாளும் நம்மை மறக்கவே இல்லை. காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, நம்ம உருவாக்கினவர், உண்டாக்கினவர், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர் பங்கு பெறுகிறார். நீங்கள் ஒன்று அறிய வேண்டும், இது தற்செயலாய் நடந்த ஒன்று அல்ல. இட் இஸ் நாட் பை சான்ஸ். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை. உங்களுக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு. என்ன வாய்ப்பு என்று சொன்னால், என்னிலே அக்கறை உள்ளவர். இந்த பூமியிலே யார் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்களோ இல்லையோ, உங்களை படைத்தவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும், உன்னுடைய இளமையிலும், உன்னுடைய முதுமையிலும், உன்னுடைய வாலிபத்திலும், உன் வயோதிபத்திலும், உன் ஏழ்மையிலும், உன் இல்லாமையிலும், உன் செழிப்பிலும், God is so interested in your life. அது மட்டுமல்ல, அவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் அமருகிறது. நமக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்கிறார். The hand of God is in every step. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் அவருடைய கரம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த நிலைக்கு நீங்கள் வந்தது அவரால், அவருடைய உங்கள் மேல் வைத்த அன்பினால், உங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால், உங்கள் மேல் வைத்த பாசத்தினால். The hand of God is in you and with you in every stages of your life. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவருடைய கரம், அவருடைய பாதுகாப்பு உங்களோடும் என்னோடும் இருக்கிறது. அதை மறக்க வேண்டாம். இதைத்தான் தாவீது அறிந்து உணர்ந்து சொன்னார். 139:14 உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அந்த கிரியைகள் என்ற வார்த்தைக்கு அவர் நடத்தும் பாதைகள், அவர் நம்மை நடத்தின வழிகள். அன்பானவர்களே, நம்முடைய அறிவுக்கும், நம்முடைய கற்பனைக்கும், நம்முடைய தகுதிக்கும் மிஞ்சி நம்மை உயர்த்திருக்கிறார். எனவேதான் பக்தன் சொன்னார், நான் உம்முடைய கிரியைகள் அது அதிசயமானவைகள். ஆனால் ஒன்றை அவர் அறிந்திருந்தார், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, டு அண்டர்ஸ்டாண்ட், தேவன் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் ஆண்டவர் தான். உன்னை உயர்த்தினவர், உன்னை உருவாக்கினவர். உன் வாழ்க்கைக்கு இந்நாள் வரைக்கும் அவர் அச்சாரமாய் இருந்தார், ஆணிவேராய் இருந்தார். அவர்தான் அதற்கு ஆதாரம். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை. அதை பக்தன், இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வார்த்தை புரியவில்லை. அது எனக்கு நன்றாய் தெரியும் என்ற நிறைய பேருக்கு அது தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ பை சான்ஸ், என்னுடைய அறிவு, என் திறமை, என் படிப்பு, என் அந்தஸ்து இல்லை. எல்லாம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய கரம் உங்களோடு இருந்தது. அவர் கரம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அவர் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. எனவேதான் அந்த 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளிலேயும், ஒவ்வொரு நிலைகளிலேயும் God record everything. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். God created, not only created, he cared for me. இந்த சீல ஆரம்பிக்கலாமே. God created. Number 2, God cares. உங்கள் மேலும் என் மேலும் அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதிலே ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ் வேதாமத்தில் அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
வினோதமாய், விசித்திர வினோதமாய். 139 சங்கீதம் 15 வசனம். விசித்திர வினோதமாய். உங்களைப் போல இன்னொரு பூமியில இல்லை. யூ ஆர் யூனிக் பர்சன். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த விசித்திர வினோதமாய். இன்றைக்கு அநேக நினைக்கலாம், நான் அவரை போல இல்லை, இவரை போல இல்லை, இவரை போல நிறம் இல்லை, அழகில்லை, உயரம் இல்லை. நோ, யூ ஆர் யூனிக் பர்சன். உங்களுக்கு நீங்கள் தான். உங்களைப் போல ஒரு நபர் பூமியில இல்லை. நீங்கள் யாரோடும் உங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். God created, not only created, he care for you. அவர் உருவாக்கினவர் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை you are made wonderfully. You are made wonderfully. இன்னைக்கு உருவத்தை மாற்றுகிற, நிறத்தை மாற்றுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய பர்சனாலிட்டியை மாத்துறாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு அறுவை சிகிச்சை, அழகுக்கு, முடிக்கு, எல்லாவற்றுக்கும் டிரான்ஸ்பிளான்ட். ஆனால் தேவன் சொல்லுகிறார், யூ ஆர் ஒண்டர்ஃபுல்லி மேட், அவருடைய சாயலாய். எனவே நீங்களே தாழ்வா என்ன வேண்டாம். நிறத்தை குறித்தோ, ஜாதியை குறித்தோ, ஊரை குறித்தோ, உங்களுடைய இடத்தை குறித்தோ, நோ. உங்க கலர், உங்க காஸ்ட், உங்களுடைய அந்த கேஷ், அதெல்லாம் பரவாயில்லை. யூ ஆர் ஒண்டர்ஃபுல்லி மேட் பை தி இமேஜ் ஆஃப் காட். அவருடைய சாயலாய், தமிழ் வேதாமத்தில் விசித்திர வினோதமாய், அற்புதமாக உருவாக்கப்பட்டவர்கள். எனவே ஒரு நாளும் நீங்கள் உங்களை குறைத்து கொள்ள வேண்டாம். திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு அழகில்லை. இன்னைக்கு வண்ணங்களுக்கு இருக்கிற மதிப்பு எண்ணங்களுக்கு இல்லை. எல்லா வண்ணங்களை தான் திருமணம் பண்றாங்க. வண்ணங்களை பார்த்து அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க, அந்த தேவன் அந்த வைத்த எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை. நான் இப்படித்தான் இருக்க வேணும் என்பது தேவனுடைய விருப்பம். அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவ சித்தம். ஐ கேனாட் சேஞ்ச் மை இமேஜ். ஏனால் நான் அவரால் இப்படித்தான் உண்டாக்கப்பட்டேன். சில பேர் அப்படி அழகு இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, பார்க்க அவங்க லட்சணமா இருக்கிறாங்க. ஆனால் யூ ஆர் மேட் வண்டர்ஃபுல்லி பை தி இமேஜ் ஆஃப் காட். நீங்கள் விசித்திர வினோதமாய். உங்களைப் போல ஒருவர் பூமியிலே இல்லை. அது மட்டுமல்ல, யூ ஆர் ஸ்பெஷல். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். மறந்து போக வேண்டாம். யூ ஆர் யூனிக், யூ ஆர் ஸ்பெஷல். அது மட்டுமல்ல, இந்த பரந்த என்டையர் வேர்ல்ட், உலகெங்கும் சுற்றி பார்த்தாலும் உங்களைப் போல ஒரு இருக்க முடியாது. தேவ கிருபையினாலே உலகத்தின் பல தேசங்களிலே நான் அவனுடைய வார்த்தையை பேசுகிற பாக்கியத்தை பெற்றேன். இந்த செய்தியை கூட கொரியாவிலே என்று பேசுகிறேன். இங்கே எழுப்பு நிறைந்த ஒரு நாடு. 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இடைவிடாத ஜபங்கள். சின்ன பிள்ளை கூட கண்ணீர் விட்டு ஜபிக்கிறது. அந்த யூடியூபை என்னுடைய யூடியூப்ல நான் பதிவிட்டிருக்கிறேன். சின்ன பிள்ளைகளுடைய கண்ணீர், அந்த ஆராதனை, கரங்களை உயர்த்தி கண்ணீர் விட்டு அழுது, அவங்க அந்த அந்த துள்ளல் அது இயற்கையா வராது. அப்படி நீ எதை ட்ரை பண்ண கூட அப்படி துள்ள முடியாது, அப்படி குதிக்க முடியாது. அவங்க இசைக்கறி வாசிக்கிறார்கள், ஆனால் துள்ளுகிறார்கள். கிட்டார் வாசிக்கிற ஒரு சின்ன பிள்ளை துள்ளுது, கீபோர்டு வாசிக்கிற ஒரு சின்ன பிள்ளை துள்ளுது. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தால் கூட உங்களைப் போல ஒருவன் இல்லை. எனவே ஒரு நாளும் தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். ஒரு நாளும் உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட வேண்டாம். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், வேறெவர் யூ ஆர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதம் இடத்தை பொறுத்து அல்ல, அவருடைய நோக்கத்தை பொறுத்து. நீங்க நாசரேயத்தில் நன்மை உண்டாகுமா? உண்டாகும். இன்னைக்கு அநேக திருமணங்களை தான் கேட்குறாங்க. எந்த ஊர்? அந்த ஊரா? அது மோசமான ஊர். அந்த ஏரியாவா? அது மோசமான ஏரியா. இல்லை என்பாதவர்களே, நாசரேயத்தில் நன்மை உண்டாக்கக்கூடும். திரும்ப சொல்லுகிறேன், எத்தனையோ படித்த இடங்களிலிருந்து பெண் எடுக்கிறார்கள். அதாவது ரொம்ப நம்பர் 1 பிளேஸ் சென்னையில OMR, அண்ணா நகர். ஆனா அங்கேயும் கூட விவாகரத்துகள் பல இடங்களில, அதாவது பின்தங்கின இடங்கள் தான் இருக்கிறது. சென்னையில நான் வசிப்பது வட சென்னையில் இருக்கிறேன். என்னுடைய இடத்திற்கு பெயர் 7 கிணறு. எல்லாரும் பரியாசம் பண்ணுவார்கள், அது என்ன 7 கிணறு? வட சென்னையிலே பிறந்தேன், வட சென்னையிலே படித்தேன், வட சென்னையிலே ஊழியம் செய்கிறேன்.
தேவன் இடத்தை பொறுத்து நபரை ஆஸ்வதிப்பதில்லை. உங்களுடைய அர்ப்பணம், உங்களுடைய தேவன் இருக்கிற அந்த உறவு, அந்த தெரிந்து கொள்ளுதல், இதை வைத்துத்தான் தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறார். அது இன்னொன்று சொன்னேன், God interested in your life, not only created, he cares. அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட அவருக்கு அக்கறை உண்டு. எனவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவர்களே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதற்கு முன்பதாக பக்தன் சொல்கிற அந்த வார்த்தையை கவனிப்போம். 139:18, ஒவ்வொரு நாளும் அன்பானவர்களே நீங்கள் நானும் சொல்ல வேண்டும். You have to be thankful. 139:17, உம்முடைய ஆலோசனைகள், தமிழ் ஆலோசனைகள், the ways of God, அவருடைய வழிகள் எத்தனை அருமையானது. அவருடைய ஆலோசனைகள், வழிகள், the plan of God, the purpose of God, the promises of God. வேதம் சொல்கிறது அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு வங்கி சேமிப்பு முக்கியம் அல்ல. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட, தமிழ் எழுதப்பட்ட வார்த்தை, உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமை. அன்பான தேவ பிள்ளைகளே, எவர் ஓன் வே, நான் பலமுறை சொல்லியிருப்பேன், குட் வே, ஆனால் அது காட்ஸ் வேவாங்க. யோசித்து பாருங்க, திருமணங்களை கூட நிறைய அரசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து 100 மாப்பிள்ளை பார்த்து அதில் ஒரு பெண்ணை தேடி, 100 பெண்ணை தேடி அதில் ஒரு 100 பெண்ணை பார்த்து அதில் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி வாழ்க்கை சிறப்பாக இல்லை. ஏனென்றால் எல்லாமே இன்னைக்கு அறிவு தான். 50 ஆண்டுகள் அந்த ஊழியத்தில் எத்தனையோ திருமணங்கள், சபையில, என் சொந்த குடும்பத்துல யாருமே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. வேலை வாய்ப்பு, அழகு, ஜாதி, பணம், டவுரி, இதுக்குதான் முன்னுரிமை. அந்த வசனம் சொல்லுகிறது, உமது ஆலோசனைகள். சின்ன கேள்வி, அந்த ஆலோசனை ஏத்துக்கிறீங்களா? தேவனுடைய ஆலோசனை ஒரு ஊழியனா நான் சொல்ல முடியும், ஜனங்க ஏத்துக்கிறதே இல்லை. திருச்சபைக்கு வராங்க, இவ்வளவு சொல்றேன், இது அது வேண்டாம், இதுதான் நல்லது, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, நல்ல ஊழியம் கூட செய்யறாங்க. பட் they don't want the God's counseling. ஒரு ஊழியனுடைய ஆலோசனைகள் நல்லா கேளுங்க. எந்த திருச்சபைக்கு போனாலும் உங்களுடைய ஊழியனுடைய ஆலோசனை கேளுங்க, சிறப்பா இருப்பீங்க. ஊழியன் ஆலோசனை கேட்காம உலக ஆலோசனை, உறவுகளின் ஆலோசனை, சொந்தங்களின் ஆலோசனை, அறிவின் ஆலோசனை, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? நீங்க எவ்வளவு காலம் வாழும் இந்த உலகத்துல? எனக்கும் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், 3 பிள்ளைகள். எனக்கு அவளை குறித்து அக்கறை உண்டு. நான் அவர்கள் வாழ்க்கை திட்டமிடுவதை விட தேவன் திட்டமிடுவது நல்லது. என் திட்டமிடுதல் குறுகிய பார்வை, கொஞ்ச நாள் நான் திட்டமிடுவேன், வாழும் நாட்கள் கொஞ்சம். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளையின் வாழ்க்கையை நீங்களே கெடுக்காதீங்க. டோன்ட் பிளான் யுவர் சில்ட்ரன் லைஃப். தேவன் திட்டமிடட்டும், அந்த தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். எல்லா பெற்றோர்கள், எல்லா தாய்மாரும் ஆவிக்குரிய சபைக்கு தான் போறாங்க, நல்லா ஊழியம் பண்றாங்க, நல்லா ஜோம் பண்றாங்க. பட் they don't obey the pastor. ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே இல்லை. அது உண்மை, உண்மை, உண்மை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க வாழ்க்கை இது, உங்க வாழ்க்கை இல்லை, கர்த்தருடைய வாழ்க்கை. ஏத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் பிரமிக்கத்தக்க அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அவரால் உண்டாக்கப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை அவரால் உண்டாக்கப்பட்டது, உங்களுடைய எதிர்காலம் அவரால் உண்டாக்கப்பட்டது, எல்லாமே அவரால். அப்படி அவரால் உண்டாக்கப்பட்ட ஒன்றுக்கு நீங்க நடுவில் குறுக்கிட்டு அது அப்படிதான் இருக்கணும், அது எப்படிதான் இருக்கணும், இடம் பார்க்குறீங்க, சூழ்நிலை பார்க்குறீங்க, ஜாதி பார்க்குறீங்க, பின்னணி பார்க்குறீங்க, பாருங்க, அது பெற்றோருடைய கடமை. ஆனால் உங்களை விட ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. ஆரம்பத்தில் சொன்னேன், he created you, not only created, he cares for you. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட அவருக்கு அக்கறை உண்டு, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து. டோன்ட் பி a hindrance. தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய தீர்மானத்துக்கு தடையா இருக்க வேண்டாம். இன்னைக்கு அதனால திருமணம் நடக்குது. பிள்ளைகளுக்கு 35 வயது கூடிக்கொண்டே போகிறது. அதாவது அநேகர் சொல்றாங்க, தேவன் பதில் கொடுக்கவில்லை. இல்லை, தேவன் பதில் தந்தார், அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம், நான் கேட்டது போல இல்லை. ஆரம்பத்தில் சொன்னேன், உறவுகளின் ஆலோசனை, உலகத்தின் ஆலோசனை, உணர்ச்சிகளின் ஆலோசனை, அது இங்கே கொண்டு போய் it will misguide you. என் சொந்த அனுபவம். எவ்வளவு திறமைசாலியா இருக்கலாம்,
எவ்வளவு அறிவாளியா இருக்கலாம். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் ஆரம்பத்தில் இப்படிதான் யோசித்தேன். ஒரு வேலை செய்யும் பெண் தான் மனைவியா வரணும், அப்படிதான் வாழ்க்கையை சமாளிக்க முடியும். ஏனென்றால் ஒரு ஸ்தாபனத்துல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ரொம்ப குறைந்த சம்பளம், சொல்லவே முடியாது. 80களிலே ரொம்ப குறைந்த சம்பளம். அந்த சம்பளத்தை கேட்டு யாருமே அவங்க பிள்ளையை தர மாட்டாங்க. எனவே என்னுடைய தீர்மானம், அதற்காக பல நாட்கள் தாமதித்தேன். வேலை செய்யற பெண்ணுதான் வேணும். அந்த தேவ சித்தம் வேற. ஒரு ஊழியரின் மகள் தான் மனைவி அமைந்தார்கள். அதை துக்கத்தோடு சொல்ல, சந்தோஷத்தோடு சொல்றேன். ஆனால் இன்றைக்கு 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க உதவி செய்தார் என்ன அவருடைய ஆலோசனை. அன்றைக்கும் உறவுகள் சொன்னது. இப்ப எல்லாரும் சொல்ற வார்த்தை தெரியுமா? 2 பேர் சம்பாதிச்சுதான் குடும்பம் நடத்த முடியும். அது ஏற்புடையதா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு ஏற்புடையதான்னு கேள்வி. 2 பேர் சம்பாதிச்சாதான், சொந்த வீடு இருந்தாதான் பெண்ணு, சொந்த வீடு இருந்தாதான் பையன். அப்படின்னா உங்கள் பெற்றோருக்கு என் பெற்றோர் திருமணம் நடந்திருக்காது. நாம் இந்த பூமியில வந்திருக்கவே மாட்டோம். இதெல்லாம் நம்முடைய கணிப்பு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனைகள். அன்பானவர்களே, லூக்கா 12:7 தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் தலைமயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. யூ ஆர், காட் கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். God records everything. He planned. உங்கள் தலைமுடி எல்லாம் யோசித்து பாருங்கள். அற்பமான ஒன்றையே அவர் அவர் எண்ணி வைத்திருப்பாரனால் அற்புதமான உங்களை எப்படியெல்லாம் எண்ணி வைத்திருப்பார். அது அற்பமானது. ஒரு நாளைக்கு எத்தனையோ முடி கீழே விழுது. உங்கள் தலைமுடி எல்லாம் அற்பமான ஒன்றையே, மலிவான ஒன்றையே அவ்வளவு எண்ணுவாரானால், ஆரம்பத்தில் சொன்னேன், யூ ஆர் யூனிக் பர்சன். நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். உங்களைப் போல ஒரு பூமியில இல்லை, இன்னும் வரப்போவதும் இல்லை. ஆனா உங்க ஐடென்டிட்டியை விட்டுறாதீங்க, உங்கள் அடையாளத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எல்லாருமே அவரை போல மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும். எனக்கு 4 பேரப்பிள்ளைகள். அவங்களுக்கு இது கேட்பேன், நீ யாரை மாதிரி மாறணும்னு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இருக்கிற பிரபலமான பாடகர்கள் அவரை போல மாறணும், இவரை போல மாறணும். காலங்கள் மாறிவிட்டது. சொல்லித்தாங்க உங்க பிள்ளைகளுக்கு, யூ ஆர் யூனிக் பர்சன், டோன்ட் இமிட்டேட் சம் ஒன். யாரையும் ஒருவர்கள் பிரதிபலிக்க வேண்டாம். யூ ஆர் யூனிக், தி என்டையர் வேர்ல்ட். உலகமும் சுத்தி பார்த்தா கூட உங்களை மாதிரி ஒரு ஆள் உலகத்துல பார்க்க முடியாது. அதுக்கு மோசமான சாட்சி அல்ல, மேன்மையான மகிமையான. எனவே தேவன் சொல்கிற வார்த்தை, God created. இரண்டாவது, God cares. He knows fully about you. உங்களை குறித்து முழுமையாய் அறிந்திருக்கிறவர் அவர் மட்டும்தான். He knows fully. உங்களை முழுமையா அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் முழுமையா அறிந்திருக்க மட்டுமல்ல, உன் கடந்த காலத்தை அறிவார், நிகழ்காலத்தை அறிவார், வருங்காலத்தை அறிவார். He cares for you. உங்களுக்கு முழுமையா அறிஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுக்கு ஒருவேளை இயல்பு. எனக்கு ஒரு பக்கம் தெரியும், என்னுடைய பலன் தெரியும், என் பலன் எனக்கு தெரியாம இருக்கலாம். என்னை இந்த பூமியிலே முழுமையாய் அறிந்தவர் அவர் ஒருவர் மட்டும்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, 139 சங்கீதம் 2:4, அந்த வார்த்தை உங்களை முழுமையா அறிந்திருக்கிறவர். தெரிந்த வசனம்தான். உங்கள் உட்காருதல், உங்கள் எழுந்திருக்குதல், உங்கள் நினைவுகள், அது 2 முறை வருது. அறிந்திருக்கிறீர், அறிகிறீர். 3ஆம் வசனம், அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன். 2ஆம் வசனத்துல அறிந்திருக்கிறீர், அடுத்து அறிகிறீர். 3ஆம் வசனத்துல எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு தெரியும். 4ஆம் வசனம் திரும்பவுமாக அறிந்திருக்கிறேன். இந்த வசனங்களை உங்களுக்கு படிச்ச வசனம் தான். ஆனாலும் நான் சொல்கிற வார்த்தை, உட்காருதல், எழுந்திருத்தல், நடப்பது, படுப்பது, இதெல்லாம் செயல்பாடு. உட்காரும் நிலைமை, எழுந்திருக்கிற நிலைமை, நடக்கும் நிலைமை, படுத்திருக்கும் நிலைமை, இதெல்லாம் வாழ்வின் பல கட்டங்கள்.
வாழ்வின் பல சூழ்நிலைகள், இளமை, வாலிபம், முதுமை, எல்லாமே உட்காருதலும், என்னுடைய ஸ்டாண்டிங், என் சிட்டிங், என் வாக்கிங், முதுமையிலே முடியல, அது கூட எல்லாம் அறிந்திருக்கிறார். இதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட நேரங்களில் உன்னை சூழ்ந்திருக்கிறார். வியாதி நேரங்களிலே நீங்கள் மனைவி அறியலாம், வியாதி நேரங்களிலே கணவனை அறியலாம், வியாதி நேரங்களிலே பிள்ளைகளை அறியலாம். எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த மனுஷன் கத்தி 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 கேட்கிறார், அந்த மனைவி காது கொடுத்தே கேட்கறது இல்லை. அதே போல அந்த மனைவி கத்தி கத்தி கேட்கிறாங்க, அதே கணவர்கள் காது கொடுத்தே கேட்கறது இல்லை. உடனே கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் அனுப்பிடுறது. சொல்லிருக்குது, என்னை சூழ்ந்திருக்கிறேன், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், உன்னுடைய ஏற்ற தாழ்வுகளிலே, என் இல்லாமையிலே என்னை சூழ்ந்திருக்கிறார். சின்ன கேள்வி, வியாதியிலே நம்மை பார்க்க யாருமே வர்றதில்லை. இந்த மருத்துவமனையில போய் பாருங்களேன், அவருடைய அழுகை, அவருடைய அந்த கண்ணீர் ஒன்றும் சேர்த்தாங்க, யாருமே அதை பார்க்கல. யோசித்து பாருங்கள், இந்த மருத்துவமனை ஊழியத்தில் நாங்கள் போகும்போது எத்தனை பேர் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நீங்க சொல்றாங்க தொற்று அந்த நோய் தொற்றி விடும், அது அவங்களே சலிப்பு தான், உண்மைதான். சில குடும்பங்களில், சில வீடுகளில 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் இந்த மருத்துவமனையை, இந்த சுகர் ப்ராப்ளத்தினால எத்தனையோ காரியங்கள், அவருடைய கால் புண்ணாகி காலை வெட்டி எடுத்து எவ்வளவு பாடுகள் அந்த குடும்பத்தாருக்கு. அவங்களுக்கு ஒரு சலிப்பு. ஆனால் தேவன் சொல்கிறார், உன் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் உன்னை சூழ்ந்திருக்கிறார். இல்லாமையில் சூழ்ந்திருக்கிறார், வெறுமையில் சூழ்ந்திருக்கிறார், உன் கண்ணீரில் சூழ்ந்திருக்கிறார், உன் கலக்கத்தில் சூழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை எல்லாம் அவருக்கு தெரியும். நமது பிள்ளையே, அவங்களோடு பேசுகிறேனே, ஏன் பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், என நோக்கத்துக்காக பேசுகிறேன், அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த 4ஆம் வசனம், இதோ அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எப்ப தெரியுமா? என் நாவில் சொல் புறவாதற்கு முன்னமே. என் நாவில் உடைய இல்லாமை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு வார்த்தை, இதோ. அந்த இதோ என்ற வார்த்தைக்கு நிகழ்காலம், இதோ, அதோ அல்ல, அது கடந்த காலம். நிகழ்காலத்துல அதை எல்லாம் அவர் அறிந்திருக்க. எல்லாம் இன்றைக்கு சொல்ல வார்த்தை இல்லை. எத்தனை வாழ்க்கையில சொல்லக்கூடாத பாரங்கள், ஊமையின் கனவு எப்படி சொல்ல முடியாதோ அப்படியே சொல்ல முடியாத பல பாரங்களோடு வாழ்கிற மக்கள் ஏராளம். குடும்பத்துல பிள்ளைகளை பற்றி எப்படி சொல்றது, தான் பெற்ற பிள்ளைகள், மனைவி பற்றி எப்படி சொல்றது, சொல்லக்கூடாதுதான் உலகம் சொல்லுது. கணவனை பற்றி எப்படி சொல்றது, உதாரி கணவன், எப்படி சொல்ல முடியும், பொறுப்பற்ற கணவன். அப்படி எல்லாருமே, மனைவிக்கும் பொருந்தும், அது கணவனுக்கும் பொருந்தும். பிள்ளைகளை பற்றி சொல்லவே முடியல. நான் வளர்த்த பிள்ளை, அதுக்காக தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைகள் இன்றைக்கு எடுத்து பேசுகிறது, தூக்கி எறிகிறது, மதிக்கிறதே இல்லை நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை. தேவன் சொல்லுகிறார், எல்லாம். அது திரும்ப திரும்ப இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன், அறிகிறீர், அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியும், அறிந்திருக்கிறீர். எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அன்பானவர்களே, இப்பவுமே தாழ்மையா இருங்க. டோன்ட் போஸ்ட் யுவர் செல்ஃப். பெருமை பாராட்ட வேண்டாம். காலச்சக்கரம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அரசியல் விட பார்க்கிறோம். அன்னைக்கு பணிந்து குனிந்து வணங்கினவர்கள் இன்றைக்கு மேடைகளில் ஏகவசனம் பேசுகிறார்கள். ஊழியங்களை கூட அப்படித்தான். அன்றைக்கு பணிந்து குனிந்து ஊழியம் செய்தவர் இன்னைக்கு ஏகவசனத்துல பேசுகிறார். தவறான எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசுறார். சொல்ல வார்த்தைகளே இல்லை, கேட்கவே காது கூசுகிறது. அது எப்படிதான் அப்படி பேச முடியுதோன்னு தெரியல. என்னை கேட்டுக்கொண்டு கண்புதே பிள்ளையே, அதுல ஒரு வார்த்தை, அடங்கியிருங்கள். துன்பங்களின் நேரம், பாடுகளின் நேரம், போராட்டங்களின் நேரம், சஞ்சலத்தின் நேரம், தவிப்பின் நேரம், அடங்கியிருங்கள். ஏன் தெரியுமா?
ஆரம்பத்தில் சொன்னேன், காட் கேர்ஸ் ஃபார் யூ. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவரை போல விசாரிக்க யாரும் இல்லை. கொஞ்ச நாள் விசாரிப்பாங்க, காசு இருந்தா விசாரிப்பாங்க, பானையில சோறு இருந்தா பூனைகள் வரும், கொஞ்சம் வசதி இருந்தா எல்லாமே உங்களுக்கு சொந்தம் தான். பதவி வரும்போது, உயர்வு வரும்போது, காசு வரும்போது எல்லாமே உங்களை தேடி வரும். ஆனால் ஒன்றும் இல்லாத போது, ஆரம்பத்தில் சொன்னேனே, அதாவது என் நிலைகள் படுத்திருந்தாலும் செயல்பட முடியாத நேரங்கள், அதனை கடந்து வந்தவுடன் தெரியும். ஆனாலும் உங்களை சூழ்ந்திருக்கிறார், உங்கள் படுக்கை சுற்றி, உங்களுடைய வியாதி நேரங்களிலே, உங்களுடைய இல்லாமையிலே அவர் சூழ்ந்திருக்கிறார். எனவே திருமறை சொல்லுகிறது, உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். He created you, He cares for you. இப்படிலாம் அவர் கேர் பண்றார். 56:8 உன் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். இன்னைக்கு அலைச்சல் சொல்லும் போது 2 அர்த்தங்கள் உண்டு. தேவையற்ற காரியங்களுக்கு அலைவது, அப்படி இல்லை. இந்த பிரஷர், அலைச்சல்கள். எத்தனையோ தாய்மாரை பார்க்கிறேன், அவர்களுடைய உழைப்பு, பாரம், கண்ணீர். எத்தனையோ தாய்மார்கள், விதவைகள் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் ஆடம்பரமா இருக்குது. அவங்க பயன்படுத்துகிற மொபைல் போனே பல ஆயிரங்கள். தாய் வீட்டு வேலை செய்கிறார்கள், அவருடைய கைகள் எல்லாம் பூத்து இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு ஆடம்பரமான மொபைல் போன். பையன் 1,00,000 ரூபாயில வண்டி வச்சு கேட்கிறான். தாய் வீட்டு வேலை செய்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையை, காட் கேர்ஸ் ஃபார் யூ. உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவர் பார்க்கிறார். அவருடைய துருத்திலே வைத்திருக்கிறார். அவர் மாறாதவர். மாத்திரமல்ல, எல்லாம் அவருடைய கணக்கில். ஆங்கிலத்துல God records everything. 2 காரியம், பாட்டில், 2வது புக். பாட்டில்ல கண்ணீரா, உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய அலைச்சல் எல்லாம் அவருடைய கணக்கெல்லாம். உங்களுடைய கண்ணீர் அவருடைய பாட்டில்ல, துருத்தியில. உங்களுடைய பாடுகள் அவருடைய புஸ்தகத்துல, எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். God cares for you. இங்கே ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு ஒரு தேவை உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருப்பதற்கு முன்னமே தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தேவை உண்டு என்பதை நாளைய தேவை என்று அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன். சொல் பிரவாதற்கு முன்னமே. இது இப்படி மாற்றி சொல்வேனால், உங்களுக்கு ஒரு தேவை உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுக்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது தேவை உண்டுன்னு தெரியாது. உங்கள் தேவை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் தேவை அவருக்கு தெரியும். டோன்ட் கிவ் அப். சோர்ந்து விட வேண்டாம். நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு தெய்வம், சோர்வுள்ள தூக்கி எடுக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஒவ்வொரு நாளும், நிமிடங்கள் தோறும், காலங்கள் தோறும், அன்பானவர்களே, காட் கேர்ஸ் ஃபார் யூ. அது சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவை என்பது உங்களுக்கே தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். நாளைய தேவை என்று அறிந்திருக்கிறார். தேவை எப்ப திரும்ப தெரியும்? தேவை வரும்போது தான் தெரியும். விளையாட்டுக்கு சொன்னா, காஃபி போடும்போது தான் தெரியுது காஃபி தூள் இல்லை. சிலங்கள்ல காஃபி போடும்போது தான் கேஸ் இல்லை, குளிக்கும் போது தான் சோப்பு இல்லை. இது இயல்பான ஒரு அன்றாட வாழ்க்கை. பட் உங்களுக்கு ஒரு தேவை உண்டு என்பதை நீங்கள் அறிவதற்கு முன்பதாக இவர் அறிந்திருக்கிறார். அவர் மாறாதவர். He created you. 2வது, He cares for you. உங்களுடைய ஒவ்வொரு பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம் எல்லாத்தையும் அறிந்தவர் அவர் ஆண்டவர் தான். உங்களுடைய அழுகுறலை அறிந்தவர். He knows your cry. He knows the pain. He knows the pressure. He knows the problem. ஒருவேளை இது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எத்தனையோ மனைவிகள் விடுகிற கண்ணீர் கணவருக்கு தெரிவதில்லை. கணவர்களும் கண்ணீர் விடுகிறார்கள். அதுவும் இந்த உலகத்துல மாறி மாறிதான் இருக்குது. எத்தனையோ கணவர்கள் கண்ணீரோடு இருக்கிற கணவர்களை பார்க்கிறேன். நான் இதை கேட்டேன், மனைவி எப்படி இருக்கிறாங்க, அதை சொல்லி இப்ப என்ன பயமுறுத்துறீங்கன்ற. அப்படி எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். வாழ்க்கை எல்லாமே மாறி மாறி வருகிறது. இது யாரும் தாக்குவதற்காக, புண்படுத்துவதற்காக அல்ல. வேதம் சொல்கிறது, உன் அலைச்சல்களை, உன் கண்ணீரை,
உன் பாடுகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒன்றை சொல்லுவோமா? அக்னாலேஜ் யுவர் நீட். உங்கள் தேவைகளை சொல்லுங்க. இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவு தாழ்மைப்படுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.